என்னோட கடந்து வந்த பாதை அதோட வீடியோ தாங்க. கடந்து வந்த பாதையில் நிறைய பார்ட் ஆஃப் லைஃப் இருக்கு. இது வந்து குவார்டர்ஸ் லைஃப். அதாவது என்னோட ஹஸ்பண்டோட நான் ஆர்மி குவார்டர்ஸில் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போயிருக்கேன், எந்தெந்த ஊர்லலாம் இருந்திருக்கிறேன், அங்கே என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு குவார்டர்ஸ்னால் என்னன்னே தெரியாதுல்ல, அங்கே எப்படி இருக்கும், அங்கே எந்த மாதிரி நான் பார்த்து எக்ஸைட் ஆனது, எனக்கு தெரியாமல் நான் கற்றுக்கிட்டது, இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சிலருக்குலாம் தெரியாமல் இருக்கும். அந்த விஷயத்த இப்போ சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து நாங்கள் போஸ்டிங்கில் இருந்தாங்க என் ஹஸ்பண்டு. அப்போ வந்து பஞ்சாபில் ஜலந்தர் அப்படின்னு ஒரு கேண்ட் ஏரியாவில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் போனது. தமிழ்நாட்டை தாண்டி ஃபஸ்ட்டு நான் ட்ரெயினில் கூட நான் போனதே கிடையாது. நான் ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஏறினது வந்து 2014 தான். அப்போல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அந்த ட்ரெயின் வந்து அப்படி ஆடி அப்படி போகும்போது ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட்னா என் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். ஃபஸ்ட்டு என் பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு. 2013 பிறந்தான். 2014 தான் நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட பஞ்சாப் போனேன். பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால திருநெல்வேலியிலேருந்து 4 days வந்து ஆகும் பஞ்சாபுக்கு டைரக்ட் ட்ரெயினில் போகிறதுக்கு. அந்த 4 days-ம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு தவிர ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் ட்ராவல் ஒன்னோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. நம்ம ட்ரெயின்லேயே போனதே கிடையாதா, ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் உடனே ரொம்ப குஷியாக இருந்துச்சு. 4 நாள் ட்ராவல் பண்ணி பஞ்சாப்பும் போயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்டர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. குவார்டர்ஸ் நல்லபடியாக கிடச்சிது. குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்பு, ஒரு கிச்சன், அந்த மாதிரி ஒரு கிச்சன், அப்புறம் லெட்டின் பாத்ரூம் தனியாக, குளிக்க ரூம் தனியாக இருந்துச்சு. ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா நான் என் பையன் என் ஹஸ்பண்ட் தான். ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடாக இருக்கும். அந்த குவார்டர்ஸோட அந்த அளவு நல்லாவும் இருந்துச்சு. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள்லாம் போகும்போது கொஞ்சமான பொருள் தான் எடுத்துகிட்டு போனோம். சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அப்புறம் ஒரு சின்ன கடாய், அப்புறம் ஒரு கரண்டி, ஆளுக்கு ஒரு தட்டு, 2 தட்டு, அவ்வளோதான். பொருள்லாம் ரொம்ப எடுத்துகிட்டு போகலை. சின்னதாக ஒரு லைஃபு. அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் நமக்கு ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஹால், அப்புறம் ஒரு கிச்சன் தான். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் அந்த அளவுக்கு விவரம் பத்தலை. அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. என்னென்ன பொருள்லாம் குவார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் குவார்டர்ஸ்லேயே இருக்கும். நமக்கு வீடு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. குவார்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு 2 பீரோல் மாதிரி, நம்ம சின்ன பீரோல் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய பெட்டு கூட அங்கே குவார்டர்ஸில் உள்ளது தான். அப்புறம் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கபோர்டு, இந்த மாதிரி 2 இருக்கும். ஒரு ரூமுக்கு 1 இருக்கும். நான் இப்போ டெல்லியில் இருக்கேன்ல, இதையும் நான் உங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் டூர் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் குவார்டர்ஸ் டூரும் நான் போட தயாராக இருக்கேன். இந்த வீடு இதில் 2 பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கேயுமே எல்லா குவார்டர்ஸ்லையுமே 2 பெட்ரூம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை, டெய்லி வந்து நமக்கு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுனால டெய்லி பால் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஆர்மியிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெய்லி பால் அப்படின்னா 1 லிட்டர் பால் வந்து நமக்கு டெய்லி நம்ம கொடுத்துருவாங்க. அது போக வாரத்தில் ஒரு நாள் வந்து காய்கறி கொடுப்பாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ காய்கறி ஆகுமோ அவ்வளோ காய்கறி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரேஷன் வந்து மாதத்தில் ஒரு நாள் 10ஆம் தேதிக்குள்ளே ரேஷன் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. ரேஷன் ஐட்டம்னா நமக்கு நிறைய பொருள் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்லுவேன். காய்கறியுமே வாரத்தில் கொடுப்பாங்க, டெய்லி பால் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கிடச்சிரும். அது வந்து நம்ம வாங்கக்கூடிய அவசியம் இருக்காது. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதை வாங்க வேண்டியிருக்கும். நிறையா வந்து குவார்டர்ஸ் லைஃப்பில் வந்து நான் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். உங்களுக்கு வந்து